ஹலோ கைஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? மார்னிங் ஃபிட்னஸ் இப்போ தொண்டியில் இருக்கிற கிரவுண்டில் நிற்கிறோம். தினமும் காலையில் உடற்பயிற்சி அப்படிங்கிறது நமக்கு மிக ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம். பணம், பொருளாதாரத்தை தேடி நம்ம வாழ்க்கையில் நீண்ட தூரம் ஓடிடுறோம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேலே நம்ம பார்க்கும்போது நம்முடைய உடல் ஆரோக்கியத்துக்காக நம்முடைய பொருளாதாரம் அனைத்தையும், நம்ம சம்பாதித்த பொருளாதாரம் அனைத்தையுமே மீண்டும் செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து நிற்கிறோம். ஏன்னா ஒரு வயசுக்கு மேலே, குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நோய்கள், இப்போ ரீசெண்டாக எல்லாம் பார்த்திங்கன்னா சுகர், ப்ரெஷர், இது போன்ற நோய்கள் வந்து ஒரு வயதுக்கு மேலே வந்துடுது. நம்ம ஒரு சின்ன வயதிலிருந்தே அந்த உடற்பயிற்சி, காலை நேர உடற்பயிற்சி, இந்த நடைப்பயிற்சி, மெதுவாக ஓடுவது, இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நம்ம எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே வந்து நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். பொருளாதாரத்தை தேடுறது தவறு இல்லை, ஆனால் உடலுக்கான ஒரு நேரங்களை வந்து நம்ம காலை நேரத்தில் வந்து ரொம்ப தேவையில்லை. ஒரு அரை மணி நேரம், ஒரு 3/4 மணி நேரம் அந்த அளவுக்கு நம்ம ஒதுக்குனா கூட ஒரு நடைப்பயிற்சி, நீண்ட தூரம் நடப்பது, மெதுவாக ஓடுவது, இது போன்ற கிரவுண்டு. இப்போ நம்ம வந்து தொண்டியில் நிற்கிறோம். நான் வந்து இப்போ என்னுடைய ஊர் வந்து தொண்டி, அங்கே நிற்கிறோம். இந்த மாணவர்கள்லாம் விளையாண்டுக்கு நிற்கிறாங்க. காலை நேர உடற்பயிற்சிக்கு நான் வந்திருக்கிறேன். தினமும் எனக்கு இந்த பழக்கம் இருக்குது. இதனால் வந்து மிகப்பெரிய ஒரு பலன் இருக்குது. அதனால் வந்து இதை நம்ம வந்து காலை நேரத்தில் நம்ம செய்கிறது வந்து மிகவும் நல்லது. புரிஞ்சுக்கிங்க. நோய் நொடியிலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக நம்முடைய உடல் பயிற்சி காலையிலேருந்து பண்ணுறது மிகவும் நல்லது. வருமுன் காப்பவன் தான் அறிவாளி. அதை நீங்கள் வந்து மனதில் வச்சு தினமும் வந்து உடற்பயிற்சி செய்யுங்க. நன்றி. பாய்.